வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பூர்ணச்சந்திர பாரதி பேசுகிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ஸ்கேம் ரொம்ப எல்லார் மக்கள்கிட்டையும் என்னதுன்னா போயிட்டுருக்கு. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்காலர்ஷிப் தரதா சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பசங்க இல்லை பொண்ணுங்க படிக்கிற எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன செக்ஷன்ஸ் படிக்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸை எமிஸ் மூலமாகவோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்க டியூஷன் சென்டர் மூலமாகவோ இல்லை எஜுகேஷன் கன்சல்டன்சி மூலமாகவோ அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு பேரண்ட் ஆகிய உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், உங்கள் பையன் இந்த கிளாஸ் தானே படிக்கிறான், இந்த ஸ்கூலில் தானே படிக்கிறான், இங்கே தான் இந்த அடுத்து இந்த கிளாஸ் தானே போக போகிறான், பேர் இது தானே, அப்பா பேர் இது தானே, அம்மா பேர் இது தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு 35,000 என்னதுன்னா உங்கள் பையனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் ஒரு QR கோடு அனுப்புகிறோம், நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மக்களும் என்ன செஞ்சிடும், அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னனே, ஓ உண்மைதான் சொல்றாங்க போலன்னு நம்ப ஆரம்பிச்சுறீங்க. நம்ப ஆரம்பிச்சு அவங்க அனுப்புற அந்த QR கோடையோ இல்ல அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஃபாலோ பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் அவங்களுக்கு போயிருது. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 16 to 17 கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி நாங்க ரிசீவ் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்தும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா டைரக்டா உங்களோட இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒன்று ஸ்கூல் வழியாகவோ இல்லைன்னா ஸ்கூல் வழியாக தான் வரும். அதனால இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னா